மட்டக்களப்பு மாவட்டத்திலே கௌரவ அமைச்சருடைய விளக்கத்தின் அடிப்படையிலே 50,000 பேருக்கு தான் தித்வா புயல் நடந்த நேரத்திலே சொல்லப்பட்டது. ஒரு தகடு வீட்டிலிருந்து பறந்து போனால் 10 லட்சம் தருவோம். அஸ்வசுமன்றதுக்குள்ளே பதியப்படாத எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள், கிடைக்க வேண்டியவர்கள், நிவாரணம் கிடைக்க வேண்டியவர்கள், பாதிக்கப்பட்ட சமூகத்திலே பலர் இருக்கிறார்கள். இந்த அஸ்வசும கிடைக்காதவர்கள். බැටික්ලෝ මටකලපුව දිස්ත්‍රික්කයේ ඉන්නවා 50,302යි. அனைவருக்கும் வணக்கம். நான் சாணக்கியன். அமைச்சர் அவர்களே, இது மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்திலேயும் அஸ்வசுமன்றதுக்குள்ளே பதியப்படாத எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள், கிடைக்க வேண்டியவர்கள், நிவாரணம் கிடைக்க வேண்டியவர்கள், பாதிக்கப்பட்ட சமூகத்திலே பலர் இருக்கிறார்கள். இந்த அஸ்வசும கிடைக்காதவர்கள். அப்ப அவர்கள் அதிலே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள், தங்களுக்கு அஸ்வசும கிடைக்கவில்லை என்று. அப்ப இந்த அஸ்வசும உங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு 100 பில்லியன் ரூபாய் நிதியை வழங்குறதுக்கு நாங்கள் இருக்கணும். அதை வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அஸ்வசுமைக்குள்ளே உள்வாங்கப்படாதவர்களுக்கு இது சம்பந்தமான இதில் பலன் கிடைக்காது. ஒரு 2019ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இண்டெக்ஸ், இந்த ஒரு ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இண்டெக்ஸ், இந்த இடை வைத்து கொண்டு, அதாவது ஒரு வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய வரவும் செலவும் வைத்து ஒரு தயார்படுத்திய ஒரு அறிக்கை தான் 2019ஆம் ஆண்டு அந்த அறிக்கை தயார்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தான் 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு இந்த பயனாளியை தெரிவு செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பயனாளிகளுடைய தெரிவு சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக அஸ்வசும பயனாளிகள் கிடைக்க வேண்டியவர்கள் கிடைக்கவில்லை, அஸ்வசும பயனாளியுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேணும், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட அஸ்வசும பயனாளியுடைய எண்ணிக்கை போதாது,